ரீசெண்டாக சில ஆப் பார்த்தேன்னா அதை மொபைலில் டவுன்லோட் பண்ணேன். பட் அதில் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தது. அப்புறம் டேப்லெட் டவுன்லோட் பண்ணேன். இது இடி எக்கனாமிக் டைம்ஸ் அதில் உள்ள ஆப்பு. அதில் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்ஸ் பற்றிலாம் பார்த்தா இந்த லக்ஷ்மி டெண்டல் வந்து ஸ்ட்ராங் பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓவர் வியூவில் அப்டேட்டட் சர்வீஸ் பை மேக்ஸ் எக்ஸ்டேட்ஸ் ஸ்ட்ராங் பை ப்ளூ ஜெட் ஹெல்த் கேர் பை. இது போக இன்னும் ஒரு 460 ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஸ்ட்ராங் பை கொடுத்துருக்காங்க. ஆதித்ய பிர்லா கொடுத்துருக்காங்க. கோல்டு இது பை கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஸ்ட்ராங் பை கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் மார்ட்டுக்கு பை, இதுக்கு பை. ஐஎஃபிக்கு பை கொடுத்துருக்காங்க. ஒன் சோர்ஸுக்கு பை. ஐனக்ஸ் விண்டு அதெல்லாம் லோ ரேட்டில் இருக்குது. இப்போது நல்லாவே லோவில் இருக்குது. அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் பை கொடுத்துருக்காங்க. பிரதீப் பாஸ்பேட்ஸுக்கு பை கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்க்குறோம். இது போக பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் டாப் ஸ்கோர் இருக்கிறது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜஸ்ட் டெய்ல் போட்டிருக்காங்க. அதில் உள்ளே போனால் அந்த ஃபுல் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஃபினாலஸ் கேபிள், பாலிமெடிக்கோ இதுலேயே ஒரு 196 ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒன்று வந்து சென்சார் ரிப்போர்ட் பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். ஸ்ட்ராங் பை தான் கொடுத்துருக்காங்க ஃபினாலஸ் கேபிள்ஸுக்கு. ஃபில் ரிப்போர்ட் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து அதில் எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. சார்ட்டு கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் எத்தனை பேர், நெகட்டிவ் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. கீ மெட்ரிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ, இபிஎஸ், டிவிடெண்ட் ஈல்டு, மார்க்கெட் கேப் இதெல்லாமே 52 வீக் ஹை லோ கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் இருக்குது இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கோர் அப்கிரேட் பண்ணப்பட்ட ஸ்டாக் இதெல்லாம் அப்படின்னு தனியாக கொடுத்துருக்காங்க. ஐசிஐசிஐ, HCL, வருண் பெவரேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இந்த மாதிரி அந்த உதாரணத்துக்கு வருண் பெவரேஜஸ்ன்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஏர்னிங் ஹையாக இருக்குது, ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்க மாதிரி போட்டிருக்காங்க, ரிலேட்டிவ் வேல்யூஷன் கம்மியாக போட்டிருக்காங்க, ரிஸ்க்கு ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரைஸ் மூமெண்டம் ஹையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த க்ரீன் ரெட்டில் நம்ம அதை பார்த்துக்கலாம். அப்பர்டு மூமெண்டம் இருக்கிற ஸ்டாக் என்னெல்லாம் அப்படிங்கிறத தனியாக போட்டிருக்காங்க. ரிலையன்ஸ், எஸ்பிஐ, ஏச்சர் மோட்டார்ஸ்லாம் அதுக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு இது பார்த்தோம். இதில் வந்து இந்த ஸ்டாக் ரிப்போர்ட்ஸில் தான் இது எல்லாமே காட்டுது. மிச்சபடி இப்போ நிஃப்டி, சென்செக்ஸு, நிஃப்டி 500 பார்க்க முடியுது நம்மளால். அந்த சார்ட்டு எல்லாமே இன்றைக்கி மைனஸில் தான் இருக்குது. நிஃப்டி பேங்கு, நிஃப்டி 80 தான் ரொம்ப அடிச்சிட்ருக்காங்க. இந்த பொதுவாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி 2% கிட்ட அடிச்சிருக்காங்க. ஸோ இதை பார்க்க முடியுது நம்மளால். ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக போனால் அதில் வந்து ப்ளஸில் இருக்க ஸ்டாக்ஸு கெய்னர்ஸு இல்லை லூசர்ஸ் வந்துடுது. மூவர்ஸ் பை வால்யூம், அதிகமான வால்யூம் நடக்கிறது. இங்கே டொபாக்கோ ஸ்டாக் எல்லாமே நல்லா இருக்குது. ஐடிசி, கட்ஃப்ரீ ஃபிலிப்ஸு, விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ்லாம் நல்லா இருக்குது. மூவர்ஸ் பை வேல்யூ கட்ஃப்ரீ ஃபிலிப்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே மட்டுமே கிட்டத்தட்ட 10% போயிருக்குது. அது 1900 வரைக்கும் கீழே வந்தது.
இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. அது எம்ஆர்எஃப் கூட பார்த்தேன் இன்றைக்கி வந்து 10% போயிருக்கு. அரௌண்ட் 1.35லேருந்து 13,000 ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்குது இன்றைக்கி எம்ஆர்எஃப் பார்த்தேன். 52 வீக் ஹை அதுவும் போட்டிருக்காங்க. இதில் 52 வீக் லோ என்ன ஸ்டாக்லாம் இருக்குங்கிறத போட்டிருக்காங்க. ஒன்லி பையர்ஸ் செல்லர்ஸ், வால்யூம் ஷாக்கர்ஸ், அதிகமான வால்யூம் நடக்கிறது. எம்ஆர்எஃப் போட்டிருக்காங்கல்ல, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி மட்டுமே பார்த்தீங்கன்னா அது இப்போ 1.47 1,47,000 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் அதை விட கொஞ்சம் ஹை போச்சு, 8.9% இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த டேப்பில் போட்டு நம்ம அந்த இதை பார்க்கும்போது நியூஸும் அதே மாதிரி என்னென்ன நியூஸ் அப்டேட் அப்படிங்கிறதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் இன்றைக்கி நியூஸ் அப்படி என்னங்கிறத இதில் போட்டாங்க. மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலும் இதில் வந்துடுது. அது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட முடியும். ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஓவர் வியூ, நியூ ரெக்கமெண்டேஷன், ஹை அப் சைடு, ஹை டவுன் சைடு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. க்ரீன் ப்ளை, பிவிஆர்லாம் கொடுத்துருக்காங்க. காத்ரிச் ப்ராப்பர்ட்டிஸ் நியூவில் அதை கொடுத்துருக்காங்க. ஹை அப் சைடு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹை டவுன் சைடு, பொட்டன்ஷியல் டவுன் சைடு, அதாவது இறங்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை 1.20 வரைக்கும் கூட வரணும். இப்போ ஹையில் போயிட்டுருக்கு, மேபி ஃப்யூச்சரில் இறங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல். இல்லை நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம்னா அது சம்மந்தமானது இதில் பார்க்க முடியும். பிக் புல்ஸ் இது நல்லா இருந்தது. எல்லா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் அப்படி போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குது, அவங்க ப்ளஸில் இருக்காங்களா மைனஸில் இருக்காங்களா பாருங்கள். இவ்வளோ ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவங்களுடைய நெட்ஒர்த்து 15% மைனஸில் இருக்காங்க. இவ்வளோத்துக்கு வந்து நம்ம மைனஸில் இருந்தால் நம்மலாம் ரொம்ப பயங்கர அப்செட் ஆகிடுவோம். பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரெகுலராக இருக்கிறவங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. மைனஸ் ப்ளஸ்லாம் வந்து இருக்கும். பெரிய போர்ட்ஃபோலியோ அது உங்களுக்கு 10,000 அல்லது 50,000 இல்லை 1,00,000 ரூபா போர்ட்ஃபோலியோவாக இருந்தாலும் சரி. இதில் பார்த்தீங்கன்னா 1,80,00,000 ரூபா போர்ட்ஃபோலியோ 15% எவ்வளோ இருக்கணும்னு பாருங்கள். ஆனால் இதில் உள்ளே போய் அவங்க என்னென்ன இதில் வச்சுருக்காங்கங்கிறது தெரியுது. இப்போ இவங்க வந்து 47,932 ராகேஷ் ஜூன்லா அசோசியேட்ஸில் 6% அவங்க ப்ளஸில் இருக்காங்க. ஆர்கிதமானி இவங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான பர்சன்ஸ் தான். சுந்தரம் ஃபைனான்ஸில் வச்சுருக்காங்க. 1,420 கோடிக்கு வச்சுருக்காங்க. அந்த ஹோல்டிங் ஸ்டேக் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ராடே பண்ணுறது வந்து 0.5%க்கு மேலே இருந்தால் அது வெளியில் நீங்கள் ஆப்லேயே போடுவாங்க. மணி கண்ட்ரோல் ஆப்பில் பார்க்கலாம். 1%க்கு மேலே டெலிவரி ஹோல்டிங் உங்கள் ஸ்டேக் இருந்ததுன்னா உங்கள் நேம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனியோடைய இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட்டில் வந்துடும். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2.37 சுந்தரம் ஃபைனான்ஸில் 1,420 கோடி 11.14% அது ப்ளஸில் இருக்குது. டிஎஸ்எஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 188 கோடி 1.88% ஹோல்டிங்கு. அது ஆக்சுவலாக 22.78 மைனஸில் இருக்குது. மங்களம் ஆர்கானிக்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. இவங்க டைட்டனில் நிறைய வச்சுருப்பாங்க எப்பொழுதுமே. இவங்களும் இதில் வச்சுருக்காங்க. டாடா மோட்டார்ஸில் 2,208 கோடிக்கு வச்சுருக்காங்க. 1.32% ஸ்டேக் வச்சுருக்காங்க. அட்வென்ட் ஹோட்டல் வச்சுருக்காங்க. கிங்ஸ் இன்ஃப்ரம் இதில் வச்சுருக்குறாங்க. ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஹோல்டிங்ஸ்லாம்.
இந்தியன் ஹோட்டல்ஸு, ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர், கனரா பேங்க், டாடா மோட்டார்ஸ், டைட்டனில் தான் இவங்க பெரிய அளவில் ரொம்ப ₹300 ரேட்டில் இருக்கும்போது மேபி அதுக்கு கீழேன்னு தெரில. அப்போவே வந்து இவங்க வந்து டைட்டனில் ஹோல்டிங் வச்சுருந்தாங்க. ஸோ டைட்டன் தான் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுத்தது. ஆரம்ப காலத்துலேயுமே 5.31% வச்சுருக்குறாங்க. பெரிய அளவுக்கு அதில் லாஸ் இல்லை. அதனால் அவங்களுக்கு டோட்டலாக எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது அவங்களுடைய நெட் போர்ட்ஃபோலியோவே வந்து 47,932 கோடிக்கு 33 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 6.33% ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. நான் ஆக்சுவலாக நிறைய ஆப் இதே மாதிரி இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ண நிறைய அதுக்குள்ளே கோத்ரூ பண்ணிகிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு இதில் என்ன பார்க்குறதுன்னு பார்ப்போம். அலர்ட் தேவைன்னா இதை பயன்படுத்தலாம். ஏதாவது ஸ்டாக்கை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அது விலை இறங்கினாலோ நமக்கு ஸ்டாக் அலர்ட் வரணும்னா அது வரும். ஒரு ஸ்டாக் டாப்னு ஒன்று போட்டிருக்காங்க. கமாடிட்டி கோல்டு சில்வர் பற்றி இதில் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ கோல்டு வந்து இதில் வந்து ஆக்சுவலாக காலையில் கொஞ்சம் மைனஸ் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட இதில் நம்ம என்எஸ்சியில் வந்து ஆக்சுவலாக 0.8% மைனஸ் காட்டுது. அதாவது 1%க்கு கீழே தான் மைனஸ் காட்டுது. எக்ஸ்பைரி ஃபியூச்சர் அந்த மாதிரி நினைக்கிறேன். கெய்னர்ஸ் ஃபியூச்சர் லாஸஸ் அதில் கோல்டு வந்து 0.7% ப்ளஸில் காட்டுது. இந்த சில்வர் வந்து 3.15%க்கு மைனஸ் தான் காட்டுது. ஸோ சில்வர் இன்னும் கூட இறங்கக்கூடும். ஏன்னா இன்றைக்குமே 5-6% இறங்கியிருக்கு சில்வர். க்ரூட் ஆயில், காப்பர், காட்டன். காப்பரும் சில்வரும் ஒன்று போல் இருக்கும். சில்வர் ஏறிச்சுன்னா காப்பர் ஏறும். அந்த மாதிரி காப்பர் இதுவும் ரிலேட் ஆகும். ஃபியூச்சர் கெய்னர்ஸ் அதையும் போட்டிருக்காங்க. எது கூடும் எது குறையும்ன்ட்டு. ஃபியூச்சர் லாஸஸ் சில்வர் தான் நிறைய போட்டிருக்காங்க போல் தெரியுது. ஃபியூச்சர் மூவர்ஸு, ஸ்பாட் கெய்னர்ஸு. சரி, இதை கொண்டு கேட்டகரி இதெல்லாம் நம்ம ரொம்ப தேவைப்படாது. வியூ மோர்னு நிறைய கொடுத்துருக்காங்க. அதுபோக இவங்க வந்து அவங்க எதாவது டிப்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி போட்டிருக்காங்களா இல்லாட்டி ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு தெரில. கன்கார், சிடிஎஸ்எல் அதை பற்றிலாம் போட்டிருக்காங்க. இதில் இண்டிசஸ் வருது. நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஏபிபி பவர் தான் 12% ப்ளஸ்ஸு. கத்ஃப்ரே ஃபிலிப்ஸு 9.88. ஆக்சுவலாக கத்ஃப்ரே ஃபிலிப்ஸ் வந்து நான் டொபாக்கோ டேக்ஸ் வருது அப்படின்னு உடனே அது இறங்குச்சு. ஆக்சுவலாக அது 7-8,000 இருந்தது. ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லி 10-11,000 வரைக்கும் போயிட்டு போனஸ்ன்னு நினைக்கிறேன். இது ஸ்ப்ளிட்டாக போனஸாக நினைக்கிறேன், சரி ஞாபகம் இல்லை. 4,000 4,800 வரைக்கும் அது வந்தது. அதுக்கப்புறம் தான் அது இறங்குச்சு. ரொம்ப இறங்குறப்ப ஒவ்வொரு ஷேராக கன்சிடர் பண்ணேன். 2,400, 2,300 அப்படின்னு 2,200 கிட்ட இருக்குது என்னுடைய ரேட்டு. ஆக்சுவலாக இடையில பயங்கரமாக மார்க்கெட் கரெக்ஷன் ஆனப்போ அது 1,844 வரைக்கும் கூட போச்சு. அப்போ கூட வாங்கியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். சரி, தெரியாது, பெரிய ஸ்டாக்னா பயமாக இருக்கும்ல இறங்குறாங்க. ஓகே, இப்போ வந்து கிட்டத்தட்ட வாங்கின ரேட்டுக்கு வந்துருச்சு. மேபி இன்றைக்கே கூடலாம், வரும் நாட்களில் கூடலாம். கன்கார்டு பயோடெக்கும் இன்றைக்கி 10%. எம்ஆர்எஃப் நான் சொன்னால 1,46,750. நான் இன்றைக்கி இடையில ஒருக்க பார்த்தேன், 1,30,000 இருந்தது. டேட்டா பேட்டர்ன்ஸ் தொடர்ந்து ஏறுது. ரொம்ப நாளாக நான் பார்க்குறேன். அது நான் முன்னே ரொம்ப கையில் வச்சுருந்தேன். 1,500, 1,600 வச்சுருந்தேன். டிஃபென்ஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ தான் ஜாஸ்தி. என்கிட்ட டிஃபென்ஸில் உள்ள ஸ்டாக்ஸ் தான் நிறைய வச்சுருக்கேன். சேர்த்து கொஞ்சம் தான் வச்சுருப்பேன். மிதானி, டேட்டா பேட்டர்ன்ஸ், அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்,
அவன்டால் பிஇ எல்லாம் அப்போவே விற்றுட்டேன். டேட்டா பெட்டர் நான் அதுக்கப்புறம் ஏற ஆரம்பிச்சது, அது தொடர்ந்து ஏறிட்டு போகுது, ரொம்ப இறங்கவே இல்லை. அது கூடவே இன்னொன்று என்னென்னா எம்டாடெக், அது நியூ ஹை போகுது டெய்லி. இது எஜுகேஷனல் பர்பஸுக்கு தான். நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈடுபட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்பு, நான் அது வெளியில் வந்துட்டு அந்த ஆப்பையும் காட்டுறேன், இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா சும்மா ஜென்ரலாக இது ஃப்ரீயாக தான் இருக்குது. அது சம்மந்தமாக என்ன வேணால் நிறைய டீட்டெயில் இருக்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் உங்களுக்கு இதை காமிச்சேன். ஸோ இதை ஒரு வீடியோவாக, பெரிய வீடியோவாக தான் வந்திருக்குது. ஏன்னா ஒரு ஆப்லேயே உள்ளே போனோன்னா நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இது வியூ ஆல் டாப் கெயின்ஸ்ன்னு இருக்குது, போட்டால் அவ்வளோ லிஸ்ட் எடுத்து காட்டுது. முதல்ல அந்த டாப் 10 காமிச்சது, அதுக்கப்புறம் கீழே போக 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 அந்த பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிற என்னெல்லாம் ஏறி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம், ஐடிசிலாம் வந்துருக்கு பார்த்திங்களா. இதெல்லாம் தான் இன்றைக்கி ப்ளஸில் இருக்குது. லாசர்ஸில் தனியாக கிட்டத்தட்ட பாலிமெடிக்யூர் 7% அடிச்சிருக்காங்க. ஆபாஸ் ஃபைனான்ஸை 6%, மிண்டா இண்டியா 5.25%, ஈக்லெக்ஸு, ரிலையன்ஸ் இன்ஃப்ரா தான் அடிச்சிருக்காங்களோ. நான் ரிலையன்ஸ் ஒன்று நினச்சேன். பிர்லா சாஃப்ட்வேர்லாம் அடிச்சிருக்காங்க 5%, டாட்டா லெக்ஸி அடிச்சிருக்காங்க, ஹெக்ஸவர் டெக்னாலஜி ஐடி ஃபுல்லாகவே அடிச்சிருக்காங்க, டாட்டா டெக்னாலஜி அடிச்சிருக்காங்க, ஹிண்டு காப்பர் சில்வர் இருக்கிறதுனால அதையும் 4% அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இதை ஏற்கனவே நம்ம அதில் பார்த்தோன்னு நினைக்கிறேன். மூவர்ஸ் பை வால்யூம், மூவர்ஸ் பை வேல்யூ, 52 வீக் ஹை. ஷிப்பிங்லாம் செம்ம ரேட்டு, ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கெலாம் ரொம்ப போன வருஷம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஏறி 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 ஏழையே போயிடுச்சு. அது 52 வீக் லோ. இதெல்லாம் ஏர் லோவில் இருக்குது. கேபிஐடி டெக்லாம் கேபிஐடி டெக் 1400 இருந்தது. நான் ஒரு சமயம் பார்க்கும்போது 948 இருக்குது. மேன்கின் ஃபார்மாவில் அது இறங்கியிருக்கு போல். நியூஜென் சாஃப்ட்வேர் நல்ல ரேட்டில் இருந்தது. இன்ஃபோ எட்ஜு எல்லாமே அடித்து இறக்கியிருக்காங்க. ஹெக்ஸவர் நம்ம பார்த்தோம். பையர்ஸில் ஒன்றும் இல்லை, செல்லர்ஸில் ஒன்றும் இல்லை. ஓகே, வெளியில் வந்துடுவோமா? இதுதான் இடி மார்க்கெட்ஸ் அப்படின்ட்டுருக்குல, இந்த இதை இன்ஸ்டால் பண்ணி அதில் தான் நான் இந்த டீட்டெயில் பார்த்தேன். இந்த வீடியோவை நம்ம இதோடு முடிச்சுப்போம். ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். இல்லை எந்த ஸ்டாக்கையும் வாங்குங்க விற்றுருங்கன்னு சொல்கிற இது வீடியோ கிடையாது. இது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈடுபடுறீங்க, கொஞ்சம் தெரியும், ஈடுபட்டு இருந்தால் இந்த மாதிரி ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இதில் ஃபைனான்ஷியல் டைம்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் இருக்குது, மின்ட் இருக்குது, என்எஸ்சி இந்தியா இருக்குது, இந்தியன் கோல்டு ப்ரைஸ் அது இருக்குது, எக்கனாமிக் டைம்ஸ் தனியாக இருக்குது, இது இடி மார்க்கெட்ஸ் இருக்குது. அடுத்த வீடியோவில் வேறு ஆப் ஓப்பன் பண்ணி அதில் என்ன மாதிரி இருக்குங்கிறத நான் காட்டுறேன். வீடியோ பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் வீடியோவை. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈடுபடுற உங்களை மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.